ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே எங்களுடைய HMBC திருச்சபையின் சார்பாக நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போதும் இந்த வேத பாட கூட்டத்தை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமாக தேவன் நடத்தி தரும்படிக்காக நாம் எல்லோரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் அன்பும் நிறைந்த பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசுவே, பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாத வேளையிலும் இந்த வேத பாட கூட்டத்தை ஒரு கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த வேத பாட கூட்டத்திலே யாத்திராக புஸ்தகத்தில் உள்ள சத்தியங்களை எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் தாமே நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடி ஆண்டவரே இந்த வேத பாட கூட்டத்தை ஆசீர்வாதமாக நடத்தி கொடுப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம். மீட்புறவு லட்சியமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறார். யாத்திராகமம் 15வது அதிகாரம் 1வது வசனத்தில் நம்ம இப்படியாக வாசிக்கிறோம். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். அந்த அதிகாரம் முழுவதும் நாம் பார்த்தோம் என்றால் தேவன் செய்த நன்மைகளை அவர்கள் பாடி தேவனை துதித்திருப்பாங்க. செயலோடு கூட சேர்ந்து அதில் உள்ள ஒரு வசனத்தை தான் இன்று நாம் பாடலாக நாம் பாடப்போகிறோம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார் என்று சொல்லி என்னோடு கூட சேர்ந்து இந்த பாடல் நிச்சயமாக எல்லாருக்கும் தெரிந்திருக்கும் விசுவாசிக்கிறேன். நாம் சேர்ந்து பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமா? தேவர்களில்
இத்தனை நன்மைகள் பாருங்களேன். அந்த இஸ்ரவேலருக்கு அன்று அவர்களுக்கு பகலிலே மேக ஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பம், இப்படியாக தேவன் அவர்களை நன்மைகளை கொடுத்து அவர்களை பத்திரமாக பாதுகாத்து அவர் வழி நடத்தினார். அதே போலதான் இன்றைய நாட்கள்ல ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நமக்கும் தேவன் நல்ல ஒரு பாதுகாப்பாக, நல்ல ஒரு துணையாக, நன்மைகளை செய்கிறவராக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்தில் இப்படியாக நாம் பார்க்கிறோம், இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று. ஆம், இந்த நாளில தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்த்தது இந்த ஒரு காரியம் தான், அவரை துதித்து, அவரை ஆராதித்து, அவரை உயர்த்துவது, அவரை மகிமைப்படுத்துவது. எனவே என்னோடு கூட சேர்ந்து அவரை பார்த்து நாம் சொல்வோமா? அப்பா, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே நான் ஆராதிப்பேன் என்று சொல்லி இந்த நாள்ல எல்லாரும், சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாரும் நம்மை அர்ப்பணித்து இந்த பாடலை பாடி நம்முடைய ஆராதனை முடிப்போமா? என்னோடு கூட சேர்ந்து இந்த பாடலை நாம் பாடுவோம். உம்மை ஆராதிப்பேன்,
தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். பாவி என்றென்னை தள்ளி விடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்மோடன் சேர்த்துக் கொள்ள எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்றென்னை தள்ளி விடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்மோடன் சேர்த்துக் கொள்ள எனக்காக மீண்டும் வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி என்னோடு கூட சேர்ந்து ஒரு சில வரிகள் மாத்திரம். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பெரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே நான் ஆராதிப்பேன் என்று சொல்லி இந்த ஆராதனை நாம் முன்னிறைவு செய்வோமா? என்னோட கூட சேர்ந்து எல்லாரும் கண்களை மூடி அப்பாவை பார்த்து நாம் சொல்வோமா? என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். கடைசியாக என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். அதிகமாய் நேசிக்கிற அன்பின் தகப்பனே, அருமையான இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதோ இப்பொழுது நாங்கள் பாடின இந்த பாடலின்படி எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுமையாக உங்களுடைய கருத்தில் நாங்கள் ஒப்படைக்கிறோம். ஏதோ அப்பா உம்மை மாத்திரம் நாங்கள் மகிமைப்படுத்த, உம்மை மாத்திரம் நாங்கள் உயர்த்த, அப்பா உண்மையே நாங்கள் நோக்கி பார்க்க இந்த நாளிலே எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அப்பா நீர் தகப்பனே அப்பா மகத்துவங்களையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவன் அப்பா, இந்த நாளில் உண்மை நோக்கி பார்த்த ஒவ்வொருவரோடு இடைப்படுங்க. இதோ உங்களுடைய இந்த வசனத்தின் மூலமாக நீங்க பேசுங்க, நீங்க நடத்துங்க. முற்றிலுமாக உங்களுடைய கருத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கடந்த நாட்களிலே நாம் யாத்திராகம புஸ்தகத்தில் கொடுத்ததான சத்தியங்களை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். கடந்த வாரத்திலே யாத்திராகம புஸ்தகத்திலே நடந்ததான எகிப்து தேசத்தில் சொல்லப்பட்டதான அந்த 10 வாதைகளை குறித்து நாம் தியானித்தோம். அது எகிப்தியருக்கு வாதைகளாக இருந்தது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு
அற்புதமாக இருந்தது. வேறு விதத்தில் சொல்ல போனால் எகிப்திலே காணப்பட்டதான தேவர்கள் மீது செலுத்துகிற நீதியாக அது இருந்தது என்று சொல்லி நாம் கடந்த வாரத்திலே நாம் தியானித்தோம். இன்றைக்கு இந்த வாரத்திலே எகிப்தின் தந்திரங்கள் என்கிறதான தலைப்பிலே சில சத்தியங்களை நாம் தியானிக்க போகிறோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்பட்டிருந்த இந்த தேசம் எகிப்து தேசம். இந்த எகிப்து தேசத்திற்கு யாக்கோபுடைய குடும்பம் அடிமைகளாக போகவில்லை. அவர்கள் பஞ்சம் பிழைப்பதற்காக தான் அங்கே போனார்கள். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. யாத்ராகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, யோசேப்பு அதற்கு முன்னமே எகிப்து தேசத்துக்கு போயிருந்தான். யாக்கோபின் கர்ப்ப பிறப்பான யாவரும் 70 பேர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் கானான் தேசத்திலிருந்து எகிப்துக்கு போனவர்கள் 66 பேர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அதற்கு முன்பதாகவே யோசேப்பு எகிப்துக்கு அடிமையாக விற்கப்பட்டதன் நிமித்தமாக யோசேப்பும் அவருடைய மனைவியும் யோசேப்புக்கு தேவன் கொடுத்த 2 பிள்ளைகளும் சேர்த்து மொத்தமாக யாக்கோபினுடைய கர்ப்ப பிறப்புகள் 70 பேர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இந்த 70 பேர் தான் எகிப்து தேசத்திலே 430 வருஷம் அவர்கள் இருந்தபோது அவர்கள் பலுகினார்கள், பெருகினார்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். எகிப்தை விட்டு அவர்கள் வெளியே வரும்போது, அதாவது 430 வருஷம் கழித்து தேவன் அந்த எகிப்தின் அடிமைத்தன இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கின போது புருஷர்கள் மாத்திரம் 6 லட்சம் பேர் என்று வேதம் சொல்கிறது. வேத வல்லுநர்கள் சொல்கிறார்கள், ஏறத்தாழ 30 லட்சம் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டிருக்க கூடும் என்று சொல்லி வேத பண்டிதர்கள் கணக்கிடுகிறார்கள். இந்த 30 லட்சம் ஜனங்களையும் வழிநடத்தின ஒரே மெய்ப்பனாக மோசே என்கிறதான தேவ மனுஷன் செயல்படுவதை நாம் பார்க்கிறோம். மோசேக்கு உதவி ஊழியக்காரர்களாக ஆரோனும் ஊரும் இருந்ததாகவும் அதன் பிறகு 70 மூப்பர்கள் ஏற்படுத்தினதாகவும் நாம் பார்க்கிறோம். அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாடல் குழுவினராக தீர்க்கதரிசியாகிய மிரியாம் செயல்பட்டதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எகிப்து தேசத்திற்கு பஞ்சம் பிழைக்க போன இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சில ஆண்டுகளுக்கு பிறகு சூழ்நிலைகள் மாறினது. அடைக்கலம் கொடுத்ததான இந்த எகிப்து தேசம் அவர்களை அடிமையாக்கினதாக நாம் பார்க்கிறோம். யோசேப்பு எகிப்து தேசத்துக்கு செய்ததான எல்லா நன்மைகளையும் அவர்கள் மறந்து துரோகம் செய்ததாக நாம் அறிந்து கொள்ளலாம். அதே போலதான் இன்றைக்கும் இந்த உலகம் நமக்கு விரோதமாக செயல்படுகிறது. சாத்தான் பல சிற்றின்பங்களை நமக்கு காட்டி அதன் மூலமாக தேவ ஜனங்களை அவன் வஞ்சித்து அடிமைப்படுத்துகிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களிலே யோவான் 8ஆம் அதிகாரம் 32 நீங்கள் வாசித்து பார்த்தால் இயேசு சொல்லுகிறார், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்த யூதர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் எல்லோரும் ஆபிரகாமுடைய குமாரராக இருக்கிறோம், நாங்கள் யாருக்கும் அடிமையாகவில்லை. அப்படி இருக்கும்போது நீங்கள் விடுதலையார்கள் என்று எப்படி சொல்லுகிறீர்கள் என்று சொல்லி இயேசுவை விசுவாசித்த யூதர்கள் கேட்டபொழுது இயேசு சொல்கிறார், யோவான் 8ஆம் அதிகாரம் 34 இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான் என்று சொல்லுகிறார். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பாவம் ஒரு மனுஷனை அடிமைப்படுத்தி விடுகிறது என்பதை இந்த வேத வசனம் நமக்கு வலியுறுத்துகிறது. பஞ்சம் பிழைக்க போனதான இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அதன் பிறகு எகிப்து தேசத்திலே அடிமைகளாய் மாறி போனார்கள். 430 வருஷம் அந்த அடிமைத்தனத்தில் அவர்கள் இருந்தார்கள் என்பதை அறிந்து கொள்ள முடியும். எனவே எகிப்து தேசம் அடிமைப்படுத்துகிற ஒரு தேசமாக காணப்பட்டது. இரண்டாவதாக, எகிப்து தேசம் ஒரு நாகரீகம் உள்ள தேசமாக அது இருந்தது நிமித்தமாக இஸ்ரவேல் ஜனங்கள் அதே இடத்திலே வாசம் செய்து விடலாம் என்று சொல்லி அவர்கள் சம்மதித்தனர். எகிப்து பார்வைக்கு நாகரிகத்தை காட்டி மயக்குவது போல இந்த உலகமும் பல விதங்களிலே நாகரிகம் என்கிற அந்த காரியத்தை நிமித்தமாக தேவ ஜனங்களை வஞ்சிக்க பார்க்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஓசியா 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது எப்படி பாவமானது நாகரிகத்தை காட்டி மயக்கி வஞ்சிக்கிறதோ அதே போல ஆண்டவரும் சொல்கிறார், என் ஜனமே எகிப்தை விட்டு நீங்கள் வெளியே வாருங்கள் என்று சொல்லி உன்னை நயங்காட்டி அழைக்கிறார் என்று சொல்லி
ஓசியா 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எகிப்து தேசம் ஒரு நாகரீகம் உள்ள தேசமாக இருந்ததுனால அங்கேயே அவர்கள் இருக்க சம்மதித்தனர் என்பதை இதன் மூலமாக அறிந்து கொள்ளலாம். மூன்றாவதாக, எகிப்து தேசம் இராணுவ பலம் மிகுந்த ஒரு தேசமாக இருந்தது. அந்த நாட்களிலே இராணுவம் மிகுந்த ஒரு தேசம் என்று சொல்லும்போது அது எகிப்து தேசமாக காணப்பட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த தேசத்திலேயே நாம் வாசம் செய்தால் நமக்கு ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு அடைக்கலமாக இருக்கும் என்பதை அவர்கள் நினைத்தார்கள். ஆதியாகமம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கும் போது 4 தலைமுறையாக அங்கேயே அவர்கள் தங்கிவிட்டதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வேதம் சொல்கிறது, உலகமும் அதில் இளவயதும் மாயை என்பதை தேவ ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே எகிப்து தேசத்தினுடைய அந்த பாவ வாழ்க்கை நமக்கு வேண்டாம் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். யாக்கோபு புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அங்கு யாக்கோபு எழுதுகிறார், சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் ஒரு காலம் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல, அப்படி அவர் சோதிக்க மாட்டார். அப்ப எப்படி மனுஷன் சோதிக்கப்படுகிறான் என்று சொன்னால், யாக்கோபு 1:14 அவனவன் தன் சுய இச்சையினாலே சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது அது மரணத்தை உண்டாக்கும் என்று வேதம் எச்சரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனவே எகிப்து தேசத்திலே நாம் இருக்கக்கூடாது என்பதற்காக நாம் இந்த வேத வசனத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எகிப்து தேசம் இராணுவ பலம் நிறைந்த ஒரு தேசமாக இருந்தது நிமித்தமாக இஸ்ரவேலர்கள் அது பாதுகாப்பாக இருக்கும் என்று சொல்லி அங்கேயே தங்கிவிட்டார்கள். நான்காவதாக, எகிப்து தேசம் ஒரு பணக்கார செல்வம் நிறைந்த ஒரு தேசமாக அது காணப்பட்டது. இந்த அளவுக்கு எகிப்து தேசம் ஒரு செழுமை நிறைந்த பணக்கார தேசமாக இருந்ததுக்கு காரணம், அங்கே அபிஷேகம் பண்ணப்பட்டதான யோசேப்பு இருந்தது நிமித்தமாக அந்த செல்வம், அந்த ஆசீர்வாதம் அந்த தேசத்துக்கு வந்தது. காரணம், அந்த நாட்களிலே உலகம் முழுவதிலும் கொடிதான ஒரு பஞ்சம் ஏற்பட்டது. எகிப்திலே மாத்திரம் தானியம் இருந்ததை நாம் அறிந்து கொள்ள முடியும். எல்லா சுற்று வட்டாரத்தில் இருக்கிறதான தேசத்தின் ஜனங்கள் தங்களுடைய காரியங்கள் செல்வங்களை கொடுத்து தானியத்தை அங்க வாங்க போனார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இன்றைக்கும் பலர் பாவ வாழ்க்கையை வாழ்வதற்கு காரணம் பண ஆசை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார் 1 தீமோத்தேயு 6:10 பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்திற்கு வழுவி போனார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவே பணம் நமக்கு அவசியம்தான். ஆனால் பணமே எஜமானாக தெய்வமாக மாறுவது மிகவும் ஆபத்துக்குரிய ஒரு காரியம் என்பதை தேவ பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். இப்படியாக இந்த எகிப்து தேசமானது அடிமைப்படுத்துகிற ஒரு தேசமாக, எகிப்து தேசம் நாகரிகம் உள்ள ஒரு தேசமாக, மிகுந்த இராணுவ பலம் உள்ள ஒரு தேசமாக, பணக்கார தேசமாக அது காணப்பட்டது நிமித்தமாக இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கேயே வாசம் பண்ணக்கூடிய நிலைமைக்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த எகிப்தின் அதிபதி என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எகிப்தின் சாம்ராஜ்யங்களின் ராஜாக்களுக்கு ஒரு பட்ட பெயர் இருந்தது. அதுதான் பார்வோன் என்கிறதான ஒரு பட்ட பெயர். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. பார்வோன் என்பது பெயர் அல்ல, அது அவர்களுக்கு கொடுத்ததான பட்ட பெயர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களை கொடுமையாய் நடத்தினவன் எந்த பார்வோன் என்று சொன்னால் ராமசேஸ் என்கிறதான இந்த பார்வோன் தான் இஸ்ரவேல் ஜனங்களை கொடுமையாக நடத்தினான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலை பெற்று வெளியே வரும்போது இந்த ராமசேசனுடைய மகன், இந்த பார்வோனுடைய மகன் மொதப்தா என்கிறதான ஒரு அந்த பார்வோன் தான் அவன் அரசாண்டு கொண்டுதான் என்பதை அறிந்து கொள்ள முடியும். யாத்திராகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது யோசேப்பை அறியாத வேறொரு பார்வோன் தோன்றினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. பார்வோன் என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்று சொல்லி பார்க்கும்போது பெரியவர் என்ற அர்த்தம். எகிப்தின் ஆண்டவன் பெரியவனாக இருந்தான் என்பதை இதன் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். ஆனால் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இஸ்ரவேலுக்குள் இருந்ததான தேவனோ அவனை காட்டிலும்
கோடி மடங்கு பெரிய உள்ளவராக அவர் இருந்தார். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவே சாத்தானை விட நம்முடைய ஆண்டவர் பெரியவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிசாசு என்பதற்கு பல அர்த்தங்கள் சொல்லப்படுகிறது. வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், ஏறத்தாழ 30 அர்த்தங்கள் பிசாசுக்கு உண்டு என்று சொல்லி, அதிலே ஒரு அர்த்தம் ஒன்றுமில்லை. பிசாசு ஒன்றுமில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவ ஜனங்களுக்கு விரோதமாக, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு விரோதமாக பிசாசு ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவான் என்பதை தேவ ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே பிசாசு என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்ளும் போது அவன் ஒன்றுமில்லை என்பதை நாம் விளங்கிக் கொண்டு தேவ பிள்ளைகள் தைரியமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு இந்த வேத பாட கூட்டத்தில் எகிப்தின் தந்திரங்கள் என்ன, அவன் எப்படி தந்திரமாக தேவ ஜனங்களுக்கு விரோதமாக கிரியை செய்தான் என்பதை நாம் அறிந்து கொள்ள போகிறோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இஸ்ரவேல் அடிமைகளாக இருந்த எகிப்து தேசம் மிகவும் தந்திரமுள்ள ஒரு தேசமாக இருந்தது. அடிமைப்பட்ட ஜனங்கள் எகிப்து விட்டு போகக்கூடாது என்பதற்காக பல உபாய தந்திரங்களை பார்வோன் செய்ததாக வேதாகமத்திலே வாசிக்கும் போது நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆதியாகமம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஆண்டவர் உண்டாக்கின சகல காட்டு மிருகங்களிலும் சர்ப்பமானது மிகவும் தந்திரமுள்ளதாக இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவே சர்ப்பம், பிசாசு தந்திரமுள்ளவன் என்பது அந்த வேத பகுதி நமக்கு வெளிப்படுத்துகிறது. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அதாவது ஸ்திரியானவள் அந்த சந்திரத்தின் மூலமாக வஞ்சிக்கப்பட்டது போல, அதே போல சபையானது சாத்தான் மூலமாக வஞ்சிக்கப்பட்டு போய்விடுமோ என்று சொல்லி நான் பயந்திருக்கிறேன் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த எகிப்து தேசம் தந்திரம் நிறைந்த தேசமாக நிறைய மந்திரவாதிகள் அந்த தேசத்தில் இருந்ததாக நாம் பார்க்கிறோம். மோசே போகும்போது கூட பார்வோன் நிறைய மந்திரவாதிகளை அங்கு வைத்திருந்து மந்திர தந்திரங்களை அங்கே செய்ததை நாம் அறிந்து கொள்ள முடியும். எனவே தேவ பிள்ளைகள் சாத்தானுடைய தந்திரங்களையும் அறிந்து ஜெயிக்க முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார், சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி நான் செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ஆவியானவர் தான் பிசாசின் தந்திரங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளைகள் நமக்கு விரோதமாக செயல்படுகிற சாத்தானுடைய தந்திரங்களை அறிந்து அவனை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவளாக நாம் இருக்க வேண்டும் என்று எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் அறிந்து கவனம் உள்ளவளாக இருக்க வேண்டும். எகிப்து தேசத்திலே இந்த எகிப்தின் ஆவி எப்படிப்பட்ட தந்திரங்களை செய்தது என்று நாம் பார்க்கும்போது, முதலாவதாக அவன் பெருக்கத்தை தடுத்தான். சாத்தானுடைய முதல் தந்திரமே இஸ்ரவேல் ஜனங்கள் பெருகக்கூடாது என்பதுதான். தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. யாத்திராகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, அவர்கள் பெருகாதபடிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோடு கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு போகாதபடிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றான். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இஸ்ரவேல் ஜனங்கள் பெருகக்கூடாது. எகிப்து தேசத்துக்கு விரோதமாக வேறொரு ராஜா யுத்தத்துக்கு வந்தால் அவரோடு கூட சேர்ந்து நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணக்கூடாது, அவருடைய பெருக்கத்தை தடுக்க வேண்டும் என்று ஒரு உபாயத்தை பண்ணினான். இன்றைக்கும் தேவ ஜனங்களுக்கு விரோதமாக, தேவனால் ஏற்படுத்தப்பட்ட திருச்சபைகளுக்கு விரோதமாக விசுவாசிகள் பெருகாதபடிக்கு, ஜனங்கள் பெருகாதபடிக்கு தாத்தான் தடை செய்கிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆனால் யாத்திராக 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அவர்கள் எவ்வளவுக்கு எவ்வளவாய் ஒடுக்கப்பட்டார்களோ அவ்வளவுக்கு அவ்வளவாய் பருகி பெருகினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எகிப்து தேசத்திலே அவன் செய்த முதலாவது தந்திரம் இஸ்ரவேல் ஜனங்கள் பெருகக்கூடாது என்பதற்காக. அதுதான் கர்த்தர் ஆனால் அந்த தடையை உடைத்து இஸ்ரவேல் ஜனங்களை பெருக பண்ணினார். இரண்டாவதாக இந்த எகிப்தின் தந்திரத்தை குறித்து அறியும் போது, எகிப்து தேசத்தை விட்டு போகக்கூடாது. யாத்திராக 1:10 அவர்கள் பெருகாதபடிக்கும்
நம்மை விட்டு அவர்கள் போகாதபடிக்கும் நாங்கள் ஒரு உபாய தந்திரம் செய்ய வேண்டும். அப்ப எகிப்து தேசத்திலேயே அவர்கள் இருக்க வேண்டும், அடிமைத்தனத்தில் இருக்க வேண்டும். எகிப்தை விட்டு அவர்கள் வெளியே போகக்கூடாது என்பதற்காக ஒரு உபாய தந்திரம் அவன் செய்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுவதாக. எகிப்தை விட்டு போவது ரட்சிக்கப்படுவதற்கு அது அடையாளமா இருக்கிறது. எனவே ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதை தடுப்பதில் சாத்தான் மிகவும் கவனமுள்ளவராக இருக்கிறார். ஆனால் அப்போஸ்தலர் 2:47 நீங்கள் வாசிக்கும் போது ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டே வந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஜனங்கள் ரட்சிக்கப்படக்கூடாது, எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருக்க வேண்டும் என்பதிலே சாத்தான் தந்திரமாக கிரியை செய்வதை நாம் அறிந்து கொள்ள முடியும். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இஸ்ரவேல் ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய வாக்குத்தத்தம். ஆதியாகமம் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டார்கள். இது போலவே ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு எத்தனை விதமான தடைகளை சாத்தான் போட்டாலும் காணப்பட்டாலும் எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படுவோம், சத்தியத்தை அறிகிற அறிவை அடைவோம், தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள முடியும். தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப எகிப்தின் தந்திரம், எகிப்தை விட்டு போகக்கூடாது, ஜனங்கள் ரட்சிப்பட கூடாது என்பதற்காக சாத்தான் தடை செய்வான். அந்த சாத்தானுடைய கிரிகளை கட்டி ஜனங்களை ரட்சிப்புக்குள்ளே நாம் நடத்த வேண்டும். மூன்றாவதாக இந்த எகிப்துடைய தந்திரத்தை குறித்து நாம் அறிந்து கொள்ளும் போது வேலை பலுவை அவன் அதிகமாக்கினான். ரட்சிப்பின் செய்தி, விடுதலின் செய்தி மோசேயின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட போது, அந்த காரியத்தை பிரசித்தி பண்ணப்பட்ட போது வேதத்தை வாசித்து நாம் பாருங்கள். யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே அவர்களோ மனமடிவினாலும் கொடுமையான வேலையினாலும் மோசேக்கு செவிகொடாமல் போனார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ரட்சிப்பின் செய்தியை, விடுதலின் செய்தியை நாம் அறிவிக்கும் போது வேலை பலுவை அதிகமாக்கி அதற்கு செவி கொடுக்காதபடிக்கு சாத்தான் தந்திரங்களை எகிப்து தேசத்தில் செய்ததை இந்த வேத வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே எகிப்தியர் இஸ்ரவேலரை புத்திரரை கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். அதே போல இன்றைக்கும் ஜனங்கள் பகல் முழுவதும் இரவு முழுவதும் வேலை செய்கிறார்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில சோர்வு காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதுவும் சாத்தானுடைய ஒரு தந்திரம். மனுஷன் பாவம் செய்வதற்கு முன்பதாக குறைந்த பிரயாசம், அதிகமான வருமானம் இருந்தது. ஆனால் மனிதன் பாவம் செய்த பிறகு அதிக பிரயாசம், குறைந்த வருமானம். எனவே தேவ பிள்ளைகள் அதிக பிரயாசத்திலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எகிப்தின் தந்திரம் வேலை பலுவை அதிகமாக்கினான். நான்காவதாக ஆண் பிள்ளைகளை எல்லாம் அவன் கொலை செய்தான் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். பார்வோனுடைய அடுத்த தந்திரம், எகிப்தின் அடுத்த தந்திரம் ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொன்று விடுவதற்கேற்ற ஒரு சட்டத்தை அவன் இயற்றினான். யாத்திராகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் போது அவர்கள் மனைவி மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து, ஆண் பிள்ளைகளையானால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளையானால் உயிரோடு வையுங்கள் என்று சொல்லி பூவால் சிப்பரால் என்கிறதான 2 மருத்துவச்சிகளை அவன் ஏற்படுத்தினதை நாம் பார்க்கிறோம். ஆண் பிள்ளைகள் எல்லாம் கொன்றுவிட வேண்டுமா, பெண் பிள்ளைகள் எல்லாம் உயிரோடு வைக்க வேண்டுமா? இதுதான் சாத்தானுடைய தந்திரம். இன்னைக்கு திருச்சபையில் எல்லா திருச்சபையிலும் பார்க்கும்போது பெண்களுடைய கூட்டம் தான் அதிகமா இருக்கிறது நாம் பார்க்க முடியும். ஆண்களுடைய கூட்டம் குறைவா இருக்கிறதை பார்க்க முடியும். அது சாத்தானுடைய தந்திரம் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆண் பிள்ளைகள் எல்லாம் கொள்வதற்கு 2 மருத்துவச்சிகளை அவன் நியமித்தான். ஆனால் தேவனும் அவர்களை கொண்டே ஆண் பிள்ளைகளை நாம் காப்பாற்றினதாக நாம் பார்க்கிறோம். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பார்வன் கேட்கிறான், ஏன் இப்படி செய்தீர்கள் சொல்லும் போது, அவர்கள் தேவனுக்கு பயந்ததினாலே அப்படி செய்யாமல் எல்லா பிள்ளைகளையும் உயிரோடு வைத்தார்கள், தேவன் அவருக்கு நன்மை செய்தார் என்று வேதம் சொல்கிறது. உதாரணமாக மோசே உயிரோடு காக்கப்பட்டதற்கு 5 பெண்களே முக்கிய காரணமாக இருந்தார்கள். 2 மருத்துவச்சிகள், பூவால் சிப்பரா என்கிற மருத்துவச்சிகள், மோசேயுடைய தாய் யுகோபேத் என்கிறதான ஒரு ஸ்திரீ, மோசேயுடைய சகோதரி மிரியாம், அது மாத்திரமல்ல பார்வோனுடைய குமாரத்தி,
இந்த 5 பெண்களும் மோசேயுடைய உயிரை காப்பாற்றுவதற்கு தேவனால் பயன்படுத்தப்பட்டார்கள். சாத்தானுடைய தந்திரங்களை முறியடிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். கடைசியாக எகிப்தின் தந்திரத்தை குறித்து பார்க்கும்போது ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியில போட்டுவிட வேண்டும் என்று சொன்னான். சாத்தானுடைய 5வது தந்திரம் மிகவும் கொடுமையான ஒரு தந்திரமாக இருந்தது. தான் பெற்ற பிள்ளைகளை தன்னுடைய பெற்றோர்களை நதியில வீசிவிட வேண்டும் என்று சொல்லி பார்வோன் சட்டத்தை போட்டான். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் மோசே தகப்பன் அம்ராம் யெகோபேத் விசுவாசத்திலே நிறைந்தவர்களாகி அந்த பிள்ளையை 3 மாதம் ஒளித்து வைத்தார் என்று சொல்லி எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே நாம் வாசிக்க முடியும். மோசேயை கொல்வதற்கு எந்த அரண்மனை சட்டம் பிறப்பித்தானோ அந்த அரண்மனையிலே மோசே வளர்க்கப்பட்டதை நாம் அறிந்து கொள்ள முடியும். எந்த மனுஷன் தேவ ஜனங்களுக்கு விரோதமாக, தேவ சபைக்கு விரோதமாக எழுப்புகிறானோ அவனுடைய குடும்பத்தை ரட்சித்து சபையிலே சேர்ப்பதற்கு தேவன் வல்லமுள்ள தேவன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இப்படியாக சாத்தானுடைய எல்லா தந்திரங்களையும் தேவன் முறியடித்தார். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எகிப்து தேசத்திலே சாத்தான் பெருக்கத்தை தடப்படினான். எகிப்தை விட்டு போகக்கூடாது என்று சட்டம் போட்டான். வேலை பதுவை அதிகமாக்கினான். ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொன்றான். ஆண் பிள்ளைகளை நதியில போடும்படி சட்டத்தை ஏற்றினான். இப்படிப்பட்ட தந்திரங்கள் எகிப்து தேசத்திலே காணப்பட்டது. எகிப்து தேசம் ஒரு தந்திரமுள்ள தேசமா இருந்தது. அதே போல இன்றைக்கும் சாத்தான் அவன் பல தந்திரங்களை செய்கிறான். சபை பெருகக்கூடாது என்பதற்கான தந்திரத்தை செய்கிறான். ரட்சிக்கப்படக்கூடாது என்பதற்காக அவன் உபாயங்களை செய்கிறான். வேலை பதுவை அதிகமாக்கி அவன் மனமடிவாக்குகிறான். ஆண் பிள்ளைகள் சபைக்கு வராதபடிக்கு அவன் தடுத்து போடுகிறான். ஆண் பிள்ளைகளாம் நதியில குன்றுபடும்படி இப்படிப்பட்ட தந்திரங்கள் செய்தாலும் கர்த்தர் எல்லா தந்திரங்களையும் உடைத்து இந்த கடைசி நாட்களில் எல்லா ஜனங்களையும் ரட்சிப்புகளை நடத்துவதற்கு தேவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எனவே இந்த எகிப்தின் ஆவியை எதிர்த்து நில்லுங்கள். எகிப்தின் கிரியைகளை எதிர்த்து நில்லுங்கள். சாத்தானுடைய தந்திரங்களை முறியடிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பலம் தருவாராக. இந்த வேத சத்தியங்களின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் எல்லோரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் அன்பும் நிறைந்த பரிசுத்தம் உள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசுவே, பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாளிலும் ஆண்டவர் இந்த வேதபாட வகுப்பிலே இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாக கொண்டு போகப்பட்ட அடிமைகளாக இருந்த அந்த எகிப்து தேசத்தை குறித்தும் எகிப்தின் தந்திரங்களை குறித்தும் இந்த வேதபாட வகுப்பிலே அறிந்து கொள்ள எங்களுக்கு நீர் கிருபை பாராட்டினபடினாலும் ஸ்தோத்திரம். இன்றைக்கும் ஆண்டவரே, ஜனங்கள் ரட்சிக்கப்படக்கூடாது, ஜனங்கள் சத்தியத்தை அறியக்கூடாது, ஜனங்கள் பாவ வாழ்க்கையை வாழ வேண்டும், ஆண் பிள்ளைகள் எல்லாம் சபைக்கு வரக்கூடாது என்றான காரியங்களில் ஆண்டவரே சாத்தான் மும்முரமாக கிரியை செய்து கொண்ட நாட்களிலே சாத்தானுடைய தந்திரங்களை நாங்கள் நிர்மூலமாக்கி ஜனங்களை ரட்சிப்புகள் நடத்த ஆவியானவர் எங்களுக்கு நீர் பலம் தருவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எல்லா ஜனங்களும் எகிப்தின் பாவத்தின் வாழ்க்கையை விட்டு வெளியே வர கர்த்தர் உதவி செய்வீராக. அந்த பார்வோனின் தந்திரங்கள் எல்லாம், சாத்தானின் தந்திரங்கள் எல்லாம் நிர்மூலமாக்கி மேற்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு பலம் தருவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வேதபாட கூட்டத்தின் மூலமாக சாத்தானின் தந்திரங்களை அறிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை பாராட்டினபடினால் நமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். God bless you.